சிம்மமுகே ரௌத்ரரூபிண்யாம் அபய அஸ்தாங்கித கருணாமூர்த்தி சர்வவியாபிதம் லோகரட்சமாம் பாப விமோசன துரித நிவாரணம் லக்ஷ்மி கடாட்ச சர்வாபீஷ்டம் அநேகம் தேஹி நுரசிம்மம் ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவசங்கர ஓம் சுதர்சனாய வித்மகே மா ஜ்வாலாய தீமகே தன்னை சக்கர பிரச்சோத்யாத் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் பேர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது வார ராசி பலன்கள் செப்டம்பர் 23 முதல் 29 வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் பலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க. கடக ராசி காலபுருஷனுக்கு 4வது ராசி, சந்திர பகவான் ஆட்சி பெறும் வீடு. இந்த வார கிரகங்கள் கடகராசிக்கு எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரு பகவான் 11ஆம் இடத்தில் இருக்கிறார். ரொம்ப அமக்கலமாக இருக்கார், சூப்பராக இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 9ல் ராகு இருக்கார். வெளியூர் வெளிநாட்டு பயணம் அனுகூலத்தை தரும். குரு பார்வை கோடி நன்மை. 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானத்தை பார்க்குது. 5ஆம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானம். 7ஆம் இடம் கணவன் மனைவி நட்பு வட்டாரங்களுடைய ஸ்தானத்தை பார்க்குறது மிக மிக சிறப்பு. மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த கடகராசி அன்பர்களுக்கு அற்புதமான ஒரு வாரம். 8ஆம் இடத்தில் சனி இருந்த போதிலும் அவர் வக்ரகதியில் இருப்பது கெடுபலனை தரமாட்டார். மாறாக நல்ல பலனை, சூப்பரான பலனையே வாரி வழங்கக்கூடிய நிலையில் சனி பகவான் இருக்கிறார். ஆகையால் மொத்த கிரகங்களும் இந்த கடகராசிக்கு சாதகமாக செயல்படுவதால் இந்த வாரம் மிக மிக உன்னதமான ஒரு சந்தோஷகரமான சாதிக்கக்கூடிய ஒரு வாரமாக அமையப்போகிறது என்று சொன்னால் மிகையாக. 2ஆம் இடத்தை சனி பார்க்கிறார். 11ஆம் இடத்தில் குரு இருந்து நல்ல ஒரு பண புழக்கம். எங்கே திரும்பினாலும் எப்படி திரும்பினாலும் பண வருவாய். தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக பல வழிகளில் உங்களுக்கு வருமானம் வரக்கூடிய ஒரு நிலை. அதாவது அசையும் சொத்து, அசையா சொத்து, வண்டி வாகனங்கள், அப்புறம் சொத்து பத்துக்களால் வருமானம், பிள்ளைகளால் வருமானம், வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள், ஷேர் மார்க்கெட்டில் போட்டிருப்பீங்க, பேங்க்கில் போட்டிருப்பீங்க, இன்ட்ரெஸ்ட் வரும். இப்படி பல வகையில் இருந்து வருமானம் வரக்கூடிய ஒரு அமைப்பு இருந்தாலும் 2ஆம் இடத்தை சனி பார்ப்பதால் இந்த கொடுக்கல் வாங்கல் செய்ய வேண்டாம். எப்போவுமே இந்த 2ஆம் இடத்தை சனி பார்த்ததுன்னா குடும்பத்தை நல்லா பிரிக்கும். எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. எல்லாரையும் பிரிச்சிடாது. கணவன் மனைவி பிரியணும் இவங்க அப்படின்னு ஜாதகத்தில் அமைப்பு இருந்து இவங்களை ஈஸியாக பிரிக்க வச்சிடும். மற்றவங்கள சண்டை சச்சரவு பிரச்சனைகள் ஓடும். அதனால் இது போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட்டு, வம்பு வழக்குன்னு கூட வரலாம். எச்சரிக்கையோடு இருந்துக்குங்க. கணவன் மனைவி விட்டு கொடுத்து போங்க. அது மட்டும் இல்லை, வீட்டில் இருக்கக்கூடிய மற்றவங்களாம் பார்த்திங்கன்னா சண்டைக்கு நிற்பாங்க. மற்ற குடும்ப உறுப்பினர்கள், வீட்டுக்கு வரக்கூடிய விருந்தாளிகள், நட்பு வட்டாரங்கள், இவங்க பங்குக்கு இவங்களும் பார்த்திங்கன்னா சண்டைக்கு நிற்பாங்க. எச்சரிக்கையாக இருங்க. அதை விட தாண்டி கொடுக்கல் வாங்கல் செய்ய வேண்டாம். பணம் வருது, யாரோ கேட்டாங்கன்னு கொடுத்தா வேண்டாம், கொடுக்கவே கொடுக்காதீங்க. மற்றபடி 3ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். 3ஆம் இடத்து அதிபதி புதன் உச்ச நிலையில் இருந்து குரு பார்வையில் இருக்கிறார். 2ஆம் இடத்து அதிபதி சூரியன் 3ல் இருந்து குரு பார்வையில் இருக்கார். சூப்பருங்க. எடுக்கிற காரியங்கள் சக்ஸஸ் ஆகும். இந்த பிபிஓ, சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர், தபால் தந்தி, லாக்கா, கொரியர் சர்வீஸ், விளையாட்டு வீரர்கள், வீராங்கனைகள், நடன கலைஞர்கள், ஸ்டண்ட்டு கலைஞர்கள், பின்னணி பாடகர்கள், இசை அமைப்பாளர்கள், இசை வல்லுநர்கள், சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகர் நடிகர்கள், டெக்னீஷியன்கள், எடிட்டர்கள், கேமராமேன்கள், புகைப்பட கலைஞர்கள், அத்துணை பேர்களுக்கும் வாய்ப்புகள் வந்து கதவை தட்டும். அதை விட முக்கியம், இந்த புதனுடைய வீடாக இருக்கிறதால இந்த பத்திரிகை துறை, மீடியா துறையில் இருக்கிறவங்க சாதிக்கக்கூடிய ஒரு நேரம், சரித்திரம் படைக்கக்கூடிய ஒரு நேரம், நல்ல சம்பாத்தியம் இருக்கும். சகோதரர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்யோன்யமாக இருக்கக்கூடிய ஒரு நிலை. ஒரு சிலருக்கு குறுகிய தூர பயணத்தால் நன்மைகள் ஏற்படும். ஒரு சிலர் நீண்ட தூர பிரயாணத்திற்கான அடித்தளம் இடுவீர்கள். மற்றபடி 4ஆம் இடத்து அதிபதி சுக்கிரன் 4ல் இருப்பது மிக மிக சிறப்பு. வீடு வாசல் அமையலை அப்படின்னு வருத்தப்பட்டு காத்துக்கிட்டு இருக்கோம். இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். அற்புதமான அழகான வீடு வாங்கக்கூடிய ஒரு நிலை இந்த காலகட்டம் அமைகிறது.
அது மட்டும் இல்லை, நம்ம கார் வாங்கலை அப்படின்னு வருத்தப்பட்டு காத்திருக்கிறவங்களுக்கு 2 வீலர் என்ன 4 வீலரே வாங்கக்கூடிய ஒரு தருணம் வந்தாச்சு அப்படின்னு சொல்லலாம். அதனால் உங்களை பொறுத்தவரையிலையும் 4ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறதால வீடு வாசல் கட்டினாலும் இன்னும் சூப்பராக அழகு கலைநயமிக்க வீடாக மாற்றுவீங்க அதை அப்படின்னு சொல்லணும். இப்படி 4ஆம் இடம் கல்வி ஸ்தானமாக இருக்கிறதால பிள்ளைகளும் நல்லா படிப்பாங்க. மற்றபடி தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம், உங்களுக்கு நீங்களும் சுகவாசியாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பும் இருக்கிறது. 5ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். குலதெய்வத்தின் அனுகிரகம் 100% கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இது அமைகிறது. பிள்ளைகளுடைய கல்வி வளர்ச்சி மேம்பாடு அடையும், ரொம்ப சிறப்பாக இருக்கும். பூர்வீக சொத்து கிடைக்கலன்னு, அதாவது இது வரைக்கும் உங்கள் பங்கு பிரிச்சிக்கலன்னா இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். பூர்வீக சொத்து பிரிச்சுக்கலாம். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் அமையக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இது விளங்குகிறது. மொத்தத்தில் பார்க்கும் பொழுது 5ஆம் இடம் சிறப்பாக இருக்கிறது. சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. சீட்டாட்டம், ரேஸு, லாட்ரி, ஸ்பெக்குலேஷன், ஆன்லைன் பிஸ்னஸ், ஷேர் மார்க்கெட் போன்ற இனங்களில் ஈடுபாடு உள்ளவர்களுக்கு அற்புதமான ஒரு வாரம். கடகராசி அன்பர்கள் பயப்படவே வேணாம். அஷ்டமத்து சனி நடக்குதுன்னு இந்த காலகட்டம் நீங்கள் சாதிக்கக்கூடிய வாரம். 5ஆம் இடம் ரொம்ப சந்தோஷத்தில் இருக்க போகிறீங்கன்னு சொல்லலாம். சந்தோஷமான ஒரு வாரம். 7ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். கணவன் மனைவி இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் விலகி ஒருத்தருக்கு மனம் விட்டு பேசி அந்யோன்யமாக இருக்கக்கூடிய காலம். நண்பர்கள் ஓரளவுக்கு அனுசரணையாக இருப்பார்கள். கூட்டுத்தொழில் செய்கிறவர்கள் கூட்டாளிகளும் உங்களுக்கு அனுசரணையாக இருக்கக்கூடிய காலம். மொத்தத்தில் பார்க்கும் பொழுது உங்களுக்கு 9ஆம் இடத்தில் ராகு பகவான். அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரப்போகிறது. வெளியூர் வெளிநாட்டு பயணம் அனுகூலத்தை தரும். மொத்தத்தில் உங்கள் பிள்ளைங்க வெளிநாடு போகிறாங்களா, தாராளமாக அனுப்புங்க. நல்லா அவங்க படிக்கிறதுக்கு போனாலும் சரி, இல்லை உயர்கல்வி அதாவது உத்தியோகத்துக்கு போனாலும் சரி, இல்லை சொந்த தொழிலுக்காக சென்றாலும் சரி, அவங்க சாதிக்கக்கூடிய நேரம் வந்தாச்சுன்னு சொல்லலாம். 10ஆம் இடத்தை சனி பார்க்கிறார். இந்த கடகராசி அன்பர்களுக்கு ஒரே ஒரு மைனஸ் என்னன்னா, இந்த மேலாண்மைக்காக வேலை பார்க்க முடியாது இந்த வாரம். அது அரசு உத்தியோகமாக இருந்தாலும் சரி, தனியார் துறையாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் ஆர்டர் பண்ணால் தான் கஷ்டப்பட்டு வேலை பார்க்கக்கூடிய ஒரு சூழல். யார் ஒருவனுக்கு சனி 10ஆம் இடத்தை பார்த்தால் மேலாண்மைக்காக இருக்க முடியாது. சின்சியாரிட்டி, டெடிகேஷன் வேணும். நிர்வாக தரப்பில் என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டு வேலை பார்க்கணும். 8 ஹவர் டியூட்டின்னா 10 ஹவர் வேலை பார்க்க தயாராக இருக்கணும். அப்போ நீங்கள் அதிகப்படியான உழைப்பு பண்ணுறீங்கன்னு சொன்னால் அதிகப்படியான லாபம் கண்டிப்பாக வரத்தானே வரும். அது தொழிலாக இருக்கலாம், உத்தியோகத்துலேயும் அதிகப்படியான ஒரு நல்ல பேர் புகழ் அந்தஸ்து கண்டிப்பாக கிடைக்கும். உங்களை பொறுத்தவரையிலும் இந்த காலம் அற்புதமான காலம். நீங்கள் சாதிக்கக்கூடிய நேரம் வந்தாச்சு. இந்த வாரம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸ்வரனை வழிபாடு செய்யுங்கள்.